இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நெத்திலி சம்பல் பார்க்க போறோம். பல்லாரி வெங்காயம் ஒரு 5 வெட்டி வச்சிருக்கேன். இது வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நெத்திலி கருவாடு. இது மிக்சியில போட்டு வெங்காயம் தக்காளி வெங்காயத்தோட போட்டு அரைக்கிறதுக்கு வச்சிருக்கேன். இது கிரேவில போடுறதுக்கு. இது சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 3 காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி போட்டுக்கிறேன், பூண்டு போட்டுக்கிறேன், சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன், கருவாடை போட்டுக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் இதுல தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இப்போ சட்டி சூடான உடனே எடுத்து வச்சிருக்க கருவாடை எண்ணெயை ஊற்றலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கருவாடை எடுத்து வச்சிருக்கேன் நெத்திலி சம்பலுக்கு. இந்த கருவாடை போட்டு பொரிச்சிக்கலாம். ஒரு கருவாடை ஃபர்ஸ்ட் போட்டு பார்ப்போம். சூடாகல எண்ணெய், ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு கருவாடை போட்டுக்கிறேன். கருவாடை வறுத்து எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த கிரேவியை செய்யணும். நெத்திலி சம்பல் இது உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும் இந்த சம்பல். நெய் சோத்துக்கு, தேங்காய் சோத்துக்கெல்லாம் இது நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த நெத்திலி சம்பல் கிரேவியும் அதுவும் போட்டு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டா இருக்கும். இது இப்ப நெத்திலி கருவாடி இப்ப வச்சுட்டேன், பொரிஞ்சிட்டு இப்போ எடுத்துறேன். நானு எடுத்துட்டு அதே எண்ணெயில இப்போ அரைச்சி வச்சிருக்க வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, கருவாடு, சின்ன வெங்காயம், மசாலா காஷ்மீரி மிளகாத்தூள் அது ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அரைச்சிருக்கேன். இப்போ அதையே அதில் ஊற்றிப்போம். கிரேவிக்கு நல்ல கலரா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. இது அப்படியே தெறிக்கும். இதுக்கு எண்ணெய் நிறைய இருக்கணும், அதுக்காக தான் இது நிறைய எண்ணெயை ஊற்றிருக்கேன். இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரும்போது செம்மையா அப்படியே தெறிக்கும். அடுப்பாங்கறைய அப்படிதான் அழுக்காகிரும் அடுப்பெல்லாம். இப்ப நல்லா அதை கிண்டி விடுவோம். கிண்டி விட்டு நல்லா அதை ஒரு உப்பு போடலை, உப்பு போட்டுக்குவோம். கருவாடுல உப்பு இருக்கும், அதனால கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன். இப்போ அதை நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்டு ஒரு மூடியை போட்டுடலாம். மூடியை போட்டோம்னா கொஞ்சம் அது அப்படியே கிரேவி நல்லா அது கொதிச்சு வருமா, நல்லா எண்ணெய் திறந்து நல்லா கிரேவி பார்க்கறதுக்கு செமையா இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க இப்போ மூடியை போட்டுடலாம். இதுக்கு சுகர் போடணும், சுகர் போட்டுக்கலாம். ப்ரௌன் சுகர் இல்லை, அதனால வெள்ளை சுகர் தான் போட்டுக்கிறேன். சீனி போட்டுக்கிறேன், ஒரு 3 ஸ்பூன் சீனி போட்டுக்கிறேன். அது உங்ககிட்ட கருப்பட்டி இருந்தாலும் ப்ரௌன் சுகர் இருந்தாலும் அதை நீங்க போட்டுக்கலாம். இதுக்கு இந்த சீனி போட்டு செய்யும் போது நல்லா ஒரு டேஸ்டா இருக்கும். இப்போ சீனியெல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடியை போட்டுக்கலாம்.
இப்போ மூடிய திறந்து பார்க்கலாம். எப்படி வந்திருக்கு கிரேவின்னு பார்ப்போம். மாஷா அல்லாஹ், நல்லா கிரேவி நல்லா திரண்டு வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் திரண்டு. இப்போ புளி கரைச்சலை ஊத்திக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளிய கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ புளிய ஊத்திக்கிறேன். இந்த நெத்திலி சம்பளுக்கு புளி ஊத்தணும். புளி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். மூடிய போட்டுருவோம். அதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னுட்டு. இப்போ மூடிய போட்டுருவோம். ஹை ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். மாஷா அல்லாஹ், எவ்வளோ கலர்ஃபுல்லா வந்திருக்கு பாத்தீங்களா கிரேவி. இந்த கிரேவி இப்படிதான் செய்யணும். நெத்திலி சம்பால்ன்றது இந்த நெத்திலி சம்பால்ன்றது இது பேர் போனது. இப்போ வறுத்து வச்சிருக்க கருவாடை போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இந்த கிரேவிக்கு இதெல்லாம் கடைசியா போடுறது. அது அந்த கிரேவி பிசைஞ்சு சாப்பாடு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் அப்படியே நறுக்கு நறுக்குன்னு கடிப்படுமா, அது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நீங்களும் இந்த நெத்திலி சம்பலை ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்புல சட்டி வச்சிருக்கேன். அடுப்பு பத்த வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி வேர்கடலைய வறுத்துப்போம். அதுக்கு வேர்கடலை வச்சு சாப்பிடணும். அதனால இப்ப சட்டி சூடானோடனே எண்ணெயை ஊத்திக்கலாம். கொஞ்சம் நிறைய எண்ணெய் வேணாம், வேர்கடலை வறுக்கிறதுக்கு தானே, அதனால நிறைய எண்ணெய் வேணாம். அந்த எண்ணெய் சூடானோடனே இப்போ எடுத்து வச்சிருக்க வேர்கடலையை போட்டு வறுத்துக்கலாம். வேர்கடலையை போட்டு வறுத்துட்டோம்னாக்கா இந்த சாப்பாடு பத்தி சாப்பிடும் போது எப்படி இருக்குதுன்னுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இது வறுக்காத வேர்க்கடலை இது, அதனால இது வறுக்கிறேன். வறுத்த வேர்க்கடலைன்னா பரவாயில்ல, இது வறுக்காத வேர்க்கடலை. வறுத்தாச்சு. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நெத்திலி சம்பளம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.